வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. ரிஷபத்துக்கு டைம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் சனி பயிற்சினே எதுவும் இல்லை. சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நம்மளுக்கு விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகும். சில விஷயங்கள் டிலே ஆகும், ஆனால் நம்ம முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். ஓகே சார், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் இப்போ ஜெயிக்க முடியும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருமண விஷயம். திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உங்கள் ராசிக்கான அதிதேவதை யாருன்னு கேட்டால் லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா பெருமானுடைய நெஞ்சில் போய் மெர்ஜாகின மாதம் எதுனா இதுதான், பங்குனி உத்திரம். ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மாதத்தில் இருக்கீங்க. லக்ஷ்மி தேவியை நல்லபடியாக வேண்ட வாழ்க்கையில் செழிப்பாக வருவீங்க. சரிங்களா? முக்கியமாக திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மகப்பேருக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபம் இவங்க நல்லா பேசுவாங்க, முகம் கலையாக இருக்கும், பல்வரிசை ரொம்ப அழகாக இருக்கும். பல்வரிசை அழகாக இருந்தாலே சுக்கிரன் நல்லா இருக்குது. அதுவும் அது மோஸ்ட்லி ரிஷபமாக அமையும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு லவ்வும் செட் ஆகும். நீங்கள் யார் மேலேயாவது அட்ராக்ட் ஆகிடுவீங்க, இல்லை மற்றவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த லவ்வை கல்யாணமாக மாற்றினாலும் இது ஒரு பர்ஃபெக்டான டைம், தாராளமாக செய்யலாம். வேலையிலையும் ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கோங்க. எய்தர் ஒரு ப்ரமோஷனாகவோ, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல சேலரி ஹைக்கு, இல்லை சார் எனக்கு இன்னொரு டீம் இருக்குது, அந்த டீமில் போனால் நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா வளர்ச்சி வருவேன், இல்லை அந்த டீமில் மேனேஜர் ரொம்ப நல்ல மேனேஜர், நான் அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் அந்தமாரி வேலைக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ஆகலாம். வேலையில் ஏதோ ஒரு விதமான முன்னேற்றமும் நல்லதோ கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது நடக்கும்ன்ட்டு கம்முன்னு உக்காண்ட்ருந்தோன்னா கஷ்டம். நீங்கள் என்ன விஷயத்தை தேடி நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாலே டக்குன்னு கிடச்சிரும். இப்போ எனக்கு நேற்று கன்சல்ட்டிங் வந்தாங்க, இந்த மாதிரி ஐஜேபி இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணேன் சார் அப்படின்னாங்க. ரிஷபம் தான், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ எங்கே நல்லது நடக்குதுன்றதை தேடி போனீங்கன்னா அது டக்குன்னு கை கொடுத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஜென்ரலாக மற்ற டிபார்ட்மெண்ட்டில் பேச மாட்டாங்க. இவருக்கு நான் சொன்ன பிறக்கும் அவர் ட்ரை பண்ணி கரெக்டாக காலையில் சொன்னார், சார் ஒரு பக்கத்து டீமோட விபி என்கிட்ட பேசினார் சார் ஜாபை பற்றி அப்படின்னாரு. அந்த டக்குன்னு அனுகூலம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜாபுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? பிஸ்னஸ் நல்லா வளரும். நீங்கள் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் வீட்டில் புதன், செவ்வாய், சனி இருக்காங்க. பிஸ்னஸ் வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அதனால் ஏகப்பட்ட குழப்பம், தேவையில்லாத பாலிட்டிக்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். வளரும் பிஸ்னஸ்ஸு, ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் வரும். அதனால் யாரை எங்கே வைக்கணும், நாங்கள் கம்பெனியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ண சொல்லுவோம், பிஸ்னஸ் ஷுட் பி ரன் பை அ ப்ராசஸ் நாட் பை அ பீப்புள் அப்படின்னும். அதாவது ஒரு தொழில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு மனிதரை நம்பி இருக்கக்கூடாது, அதோடைய ப்ராசஸ், அதோடைய ஒரு ப்ரொசீஜரை நம்பி இருக்கணும். அப்போது வேலை தானாக நடக்கும். அந்த ப்ரொசீஜரை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர். அடுத்து சார் நான் வேறு எதுலலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எதில் பணம் போடுறீங்கன்றதுல ரொம்ப உஷாராக இருக்கு. சரிங்களா? அதாவது இதில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு டக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வரும். சுக்கிரன் வீடு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வரும். சார் இது நிலராசி,
நான் லேண்டு வாங்கட்டுமா சார், நான் சார் இதெல்லாம் ஓகே வாங்குங்க, ஆனால் ஜாக்கிரதையாக வாங்குங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதில் கேது பகவான்லாம் இருக்கிறதுனால பயங்கரமாக குழப்ப வைப்பீங்க. எக்ஸாம்பிள், சார் எனக்கு ஒரு சாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், வீட்டில் அம்மா கூட ஏதாவது நீங்கள் ஒரு சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ தேவையில்லாத ஒரு மன கஷ்டம் ஓட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது நல்ல வண்டி, உங்களுக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும், ஆனால் அந்த வண்டியை துடைக்காமையே வச்சுருப்பீங்க ரொம்ப நாளாக. இதெல்லாம் நடக்கும் சுக்கிரனுக்கு. ஏன்னா அந்த 4ஆம் வீட்டில் கொஞ்சம் சனி பகவான் கேது பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நல்லதில்லை. பண்ணணுன்ற ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால பணம் வரும். சார் பணம் வந்துடுச்சு அப்படியே வச்சு தான் செலவாகிடும், இதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார்னா, அப்போது நீங்கள் உங்கள் ஒய்ஃபோ இல்லை வீட்டில் பசங்களோ யார் ஜாதகமாவது பார்த்து யார் இதில் பணம் போட்டால் நல்லதுன்றதை பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இது ஒன்று. இன்னொன்று, இந்த இப்போ நிறைய ஜாதகம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வராங்க. நான் இப்போ தான் துபாயிலேருந்து வந்துட்டேன் சார், கையில் இவ்வளோ காசு இருக்குன்னு எதில் போடட்டும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கவங்களாம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இருக்கிற பணத்தை எஃப்டியில் போட்டு அழகாக வட்டி வாங்குகிற வழியை பாருங்கள், இது பண்ணலாம். இல்லை தேவைப்படுதுன்னு போட்டால் நீங்கள் ஜோதிடரை பார்த்து யார் பேரில் போட்டால் நல்லது, எதில் போட்டால் நல்லதுன்னு பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தவம் பண்ணுங்கள், நல்ல கோவில்களுக்கு போங்க. கோவில்கள் பழைய கோவிலாக போங்க. நல்ல பழைய கோவிலாக உக்கார தான் அதில் வைப்ரேஷன் சூப்பராக இறங்கும். சரிங்களா? எந்தெந்த தெய்வங்கள் முன்னாடியே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லக்ஷ்மி, பெருமாள் லக்ஷ்மி கோவிலுக்கு போங்க. இல்லையா, சிவபெருமான் அம்பாள் இருக்கிற இடத்துக்கு கோவிலுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் எதனா படைக்கலாம். இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்கள் சிவன் பார்வதிக்கு பாலபிஷேகங்கள் பண்ணலாம். வர மக்களுக்கு அந்த பாலபிஷேகத்தையே பிரசாதமாகவும் தரலாம், இல்லை பாயாசம் மாதிரி செஞ்சு பிரசாதமாக தரலாம். இதெல்லாம் பண்ண உங்கள் லைஃப்பில் எல்லா வித சகல நல்லதுகளும் உங்களுக்கு தானாக நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன் சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான், பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைங்களா, இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.